என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே அதிகமாக இந்த நாட்களில் விசுவாசத்தில் வளருவோம். விசுவாசத்துக்கு நீங்கள் எவ்வளவு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அவ்வளவு அதிகமாக நாம் விசுவாச பரீட்சையை சந்திக்க வேண்டியது வரும். எனவே சோர்ந்து போயிடாதீங்க. அந்த விசுவாச வாழ்க்கையிலே அடுத்த படிக்கு தேவன் கொண்டு செல்வதற்கு தான் நம்மோடு ஆண்டவர் தொடர்ந்து இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளை நீங்கள் அதிகமாக தியானிங்க, இந்த வார்த்தைகளை உட்கொள்ளுங்க, இந்த வார்த்தைகளின்படி நடக்க பிரயாசப்படுங்க. இன்னும் ஒரு சில காரியத்தை கூட நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். மார்க்கு 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ அது நடக்கும், உண்டாகும் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் பெற்றுக்கொள்வோம். அப்போ நம்ம ஜெபித்தோம். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்கள் விசுவாசியாததுனால நிறைய விஷயங்கள் நம்ம பெற்றுக்கொள்ள முடியல. சில நேரம் நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபிச்சு முடிச்சதுக்கப்புறம் நானும் ஜெபம் பண்ணி தான் பார்க்குறேன், எங்கே கிடைக்கும், எங்கே கொடுப்பார், எனக்கெல்லாம் தருவாரா அப்படின்னு ஒரு அவிசுவாசத்தோடு தான் நம்முடைய ஜெபத்தை முடிக்கிறோம். சிலவங்க சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ணால் கூரையை கூட தாண்டாது பிரதர்னுவாங்க. இது மாதிரி நிறைய பேருடைய விசுவாசங்கள் அங்கே தளர்ந்து போகிறதுனால ஜெபத்துக்கு பதில் கிடைக்காம போகுது. இன்னைக்கு நம்ம ஜெபங்கள் நிறைய நேரம் உண்மையிலேயே பதில் வராமல் போவதற்கு காரணம் நம்முடைய அவிசுவாசம்தான். அவிசுவாசமான எந்த ஒரு ஜெபமும் நிச்சயமாக கேட்கப்படாது, நாமும் பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசியாவிட்டால் ஜெபம் கேட்கப்படாது. பிரியமானவர்களே, உங்களுக்கு ஜெபிக்கிற பழக்கம் உண்டா? ஆவியானவர்களை ஜெபிக்க ஏவுறார் என்றால் உடனே போய் முழங்கால் படிட்டுருங்க. உடனே சாக்கு போக்கே சொல்லாதீங்க, செகண்ட் தாட்டுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஜெபிக்கணுன்ற ஒரு உணர்வு எப்போ வந்தாலும் உடனே உங்களுடைய ஜெப அறைக்கு போயிடுங்க. அப்படி இல்லைன்னா இருக்கிற இடத்துல கொஞ்ச நேரம் ஆண்டவரோட பேசுங்க. எதையோ ஒன்றை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்கள் பிரசன்னம் தேவனுக்கு தேவை, அவருக்கு நீங்கள் தேவை. ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்கிறார். அதனால தான் ஆவியானவர் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணேன்னு சொல்லி நம்மளை ஏவுவார். உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறாரா, உங்களோடு ஏவுறாரா? அதை மாதிரி ஏவுகிற நேரம் உடனே ஜெபத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னா, அந்த ஜெபத்துக்கு அதிகமான நேரங்களை நீங்கள் செலவழிப்பீங்கன்னா உங்களுடைய விசுவாசமும் வளரும். உங்களுடைய அவிசுவாசத்தினால தான் நிறைய ஜெபங்கள் கேட்கப்படலை. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தின் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 21:22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள். அப்போ விசுவாசிக்காவிட்டால் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படணும்னா நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். அப்போ எபிரேயர்களின் நிருபம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம், ஏனெனில் விசுவாசிக்கிறவன் 2 காரியம், கர்த்தர் உண்டுன்னு விசுவாசிக்கணும், 2வது தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிப்பார்னு விசுவாசிக்கணும். தேவனை தேடினால் நிச்சயம் பலன் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை தேடும் பொழுது நமக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். விசுவாசம், அதுதான் விசுவாசம். ஏன்னா நிச்சயமாக தேவனை தேடுவேன், அவர் பதில் கொடுப்பார். சில ஜபங்கள் காலதாமதமாக பதில் கொண்டு வரலாம். சில ஜபங்களை ஆண்டவர் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லி கொஞ்சம் ஆண்டவர் வெயிட் பண்ண வைக்கலாம். சில ஜபங்கள் ஆண்டவர் நேராக இல்லைப்பா என் சித்தம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். சில ஜபங்களுக்கு தேவன் பதில் கொடுப்பார், உடனே கொடுப்பார். எனவே நம்முடைய விசுவாசத்தை மாத்திரம் விட்டுறவே கூடாது. ஜெபத்தில் விசுவாசத்தோடு கேளுங்க. நான் ஆராதிக்கிற தேவன், நான் யார்கிட்ட ஜெபம் பண்ணுறனோ அவர் மரித்தவர் அல்ல, அவர் செத்து போன ஒரு கடவுளை நான் வணங்கலை, அவர் ஜீவனோடு இருக்கிறார். நான் ஜெபிக்கும் போதெல்லாம் அங்கே தேவன் இறங்கி வரார். அவருடைய சமூகத்தில் நான் இருதயத்தை ஊற்றினா அவர் பதில் கொடுப்பார். வேதத்தின் பரிசுத்தவான்களுக்கெல்லாம் கொடுத்தார், எனக்கும் கொடுப்பார். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கணும். அந்த விசுவாசத்தை பிசாசு எடுக்க, அந்த விசுவாச கப்பலை கவிழ்க்க இடம் கொடுக்காதீங்க. அதனால தான் இந்த சீரீஸ் முழுசும் விசுவாசன்ற தலைப்பில் நம்ம தியானிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யாக்கோபின் பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம்
15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பிரியமானவர்களே, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். இன்னைக்கு அந்த விசுவாச ஜெபங்கள் உங்கள் வாழ்க்கையில் குறைஞ்சிருச்சா? உங்களால் ஜெபிக்கும் போது கூட விசுவாசத்தோடு ஜெபிக்க முடியலையா? என்ன ஜெபிக்கிறனே தெரியாமல் ஏதோ நீங்கள் வாய்க்கு வந்தபடி ஜெபிக்கிறதும், இல்லை நேரம் ஒதுக்காமல் சும்மா கடமைக்காக ஜெபிக்கிறதும், இப்படி ஒரு பழக்கம் இருக்கா? மாற்றுங்க. கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் உட்காருங்க, ஆண்டுடைய வார்த்தையை தியானிங்க. உங்கள் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளில் ஆண்டு யாருக்கெல்லாம் விசுவாசத்தோடு ஜெபித்தவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்தார், என்ன மாதிரி அற்புதம் செய்தார், இதெல்லாம் தியானிங்க. வார்த்தை உள்ளே போக போக விசுவாசம் பலப்படும். விசுவாசத்தோடு ஜெபிங்க. நீங்கள் சொல்லுங்கள், விசுவாச வார்த்தை அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே இப்படி சொல்லி இருக்கிறீரே, இப்படி சொல்லி இருக்கிறீரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். மார்க் 11:24. மார்க் 11:24 வசனம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசத்தோடு உங்கள் சமூகத்துக்கு வரவும், விசுவாசத்தோடு ஜெபிக்கவும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். ஆண்டவரே, இந்த விசுவாசமுள்ள ஜெபத்தை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் விட்டுறாமல் தொடர்ந்து கடைப்பிடிக்க உதவி செய்யுங்க. எங்கள் ஜெபங்கள் கேட்கப்படாததற்கு காரணம் எங்கள் அவிசுவாசம்தான் அப்படின்றதையும் இன்னைக்கு சொல்லி கொடுத்தீங்க. நன்றி சொல்கிறோம். நாங்கள் விசுவாசத்தோடு தொடர்ந்து முன்னேற உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.